ஹாய், வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் படமான கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மே 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வெஸ்பால். இந்த படத்தில் ஓவன் டீக் நோவாவா நடிச்சிருக்காங்க, ஃப்ரேயா ஆலன் மேயா நடிச்சிருக்காங்க, கெவின் டூரான் ப்ராக்சிமஸ் சீசரா நடிச்சிருக்காங்க, அண்ட் பீட்டர் மக்கூன் ராக்காவா நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதலா பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படம் 2011ல் ரீபூட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னப்போ நிறைய பேருக்கு நல்ல ஹிட்டான ஃப்ரான்ச்சைஸை காசு பார்க்குறதுக்காக மறுபடியும் பண்ணுறாங்கன்னு நினச்சாங்க. ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா 2001ல் டிம் பர்ட்டனோட ரீமேக் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீபூட் பண்ண பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ட்ரையாலஜி செம்ம ஹிட் அடிச்சதுன்னு தான் சொல்லணும். இந்த ட்ரையாலஜியோட சக்ஸஸே சீசர்ன்ற கேரக்டர் தான். இதுக்கு ஆண்டி சர்க்கிஸ் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த சீசர்ன்ற கேரக்டரை எடுத்துகிட்டு வந்தார். சீசர் ஒரு சாதாரண சிம்பா இருந்து எப்படி குரங்கு கூட்டத்துக்கு தலைவராச்சுன்ற அதோட ஜேர்னியை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். என்னதான் சர்கையோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு எமோஷன்ஸுன்னு எல்லாமே கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பில்லராக உருவாக்கி விட்டுருக்காருன்னே சொல்லலாம். பிளானட் ஆஃப் த ஏப் சீரீஸில் 4th பார்ட்டு தான் இந்த படம். இந்த கதை ஆரம்பிக்கும் போது மெயின் கேரக்டரான சீசர் இறந்து போயிடுது. இதுக்கப்புறம் நிறைய புது கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. ஆனாலும் சீசர் இல்லாமல் எந்த ஒரு கேரக்டர்ஸையும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. என்னதான் புது ஹீரோ, வில்லன் அண்ட் பவர் அண்ட் கரப்ஷன்ற தீம்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதே விஷயங்களை தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே விஷுவலாக நல்லா இருந்தாலும் அதுக்கான மீனிங் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மெயின் கேரக்டர் கலிஃபோர்னியாவில் இருக்கிற நோவான்ற ஒரு சின்ன சிம்பான்சி தான். இவரோட அப்பா ஈகிள்ஸை ட்ரெயின் பண்ணி ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்கார். நோவா அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸான அனையா அண்ட் சோனாலாம் பறவைங்களோட முட்டையை சேகரித்து வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் பறவையை வளர்க்கணுன்ற ஒரு ஆசை. இவங்க ரிட்டர்ன் வரும்போது ஒரு சின்ன துணியை பார்க்குறாங்க. அதில் இருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது. இந்த துணி எக்கோன்ற குரூப்போட தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த குரூப் யாருன்னு பார்த்தா ஃபார்பிடன் ஏரியான்னு சொல்லப்படுற வேலி பியாண்டில் இருக்கிற ஹியூமன்ஸ் தான். இந்த துணியை நோவா தன்னோட அப்பா கிட்ட வந்து காமிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த துணி ஒரு சின்ன பொண்ணுக்கு சொந்தம்னு கண்டுபிடிக்கிறான் நோவா. அண்ட் அந்த பொண்ணு இவங்க இருக்கிற இடத்துல தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. அப்போ சடனாக சில்வாவோட தலைமையில் அக்ரெசிவாக இருக்கிற ஒரு ஏப்ஸ் கூட்டம் இந்த வில்லேஜை அட்டாக் பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. நோவா தப்பிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுறான். அப்போது அவங்க வந்து தடத்தை ஃபாலோ பண்ணும்போது தான் ராக்கான்ற ஒரு புத்திசாலியான ஓராங்குட்டானை சந்திக்கிறான். இந்த ஓராங்குட்டான் சீசரோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹியூமன் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கு. இதே மாதிரியான சண்டேல தான் ராக்கா தன்னோட லைஃப் பார்ட்னரை இழந்திருக்கும். இப்போது ஒரு சின்ன பொண்ணான மே வந்து பக்கத்தில் உட்காரும். அண்ட் இந்த பொண்ணுக்கும் இந்த அட்டாக் பண்ண எய்ட்ஸை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ரொம்ப உறுதியாக இருப்பாள். இந்த வில்லன்ஸ் எல்லாம் மேயை பின்தொடர்வாங்க. கடைசியில் இந்த பொண்ணையும் நோவாவையும் பிடிச்சிடுவாங்க. இவங்களை ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பீச்சை நம்ம 1968 வந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்திலேயே பார்த்துருப்போம். இங்கே ஒரு உடஞ்சி போன ஒரு பேட்டில் ஷிப் இருக்குது. இதில் தான் ப்ராக்சிமஸ் சீசர்ன்ற ஒரு ஏப் எல்லாரையும் ரூல் பண்ணிட்டு இருக்கு. இது சீசரோட டீச்சிங்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி அதுக்கு சாதகமாக பேசிட்டும் இருக்கும். ப்ராக்சிமஸ் சீசருக்கு பவர் மேலே அப்படி ஒரு அப்சஷன், ஒரு வால்ட்டில் அட்வான்ஸ்டு ஹியூமன் வெப்பன்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு பாதுகாத்துட்டும் இருக்குது. இதை வச்சு தான் ஹியூமன்ஸை தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு முடிவும் பண்ணுது. இந்த படம் நிறைய காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். மேக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது. அப்புறம் வில்லியம் ஹெச் மேசி தான் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக வராங்க. நிறைய ஆக்ஷன், சாக்ரிஃபைசஸ், ரெஸ்கியூஸ் அண்ட் நிறைய சிஜிஐ டிசாஸ்டர்ஸ்னு அப்படி இந்த படத்தில் கொட்டி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் ஒரிஜினல் ட்ரையாலஜியில் ஏப் ரெவல்யூஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணனாலும் இந்த படத்தில் ஏப்ஸ் தான் ஹியூமன்ஸை ரூல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இருந்தாலுமே ஒரிஜினல் படத்தில் இருக்கிற மாதிரியான எக்ஸைட்மெண்ட், வியூவர்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த பெரிய ஃப்ரான்ச்சைஸ்க்கு இந்த படம் ஒரு செட்பேக் தான். என்னதான் இதில் ஹியூமன்ஸ் அண்ட் ஏப்ஸுக்கு வர சண்டைகளை காமிச்சாலும் ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இந்த படத்துக்கு ஆண்டி சர்க்கிஸ் கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை ஆடியன்ஸ் ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.